இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. லதா பாரதி கிட்ட நீயும் ஆதியும் தான் ஒன்றா சேரணும்னு இருக்கு போல இருக்கு, அதனால தான் பெரியவங்கள பார்த்து முடிவு பண்ண கல்யாணமே நின்று போயிருக்கு. உனக்கு ஒரு பிரச்சனைனா ஆதி ஓடி வராரு, ஆதிக்கு ஒன்றுனா நீ உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஆதியும் கேசவனும் அங்கே வராங்க. லதா அவங்கள பார்த்துட்டு என்ன வெறும் கையை வீசிக்கிட்டு வரீங்க, நான் கேசவுக்கு மட்டும்தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேசவன் ஆதி கிட்ட டே ஆதி, நான் அப்போவே உங்ககிட்ட கேட்டேன்ல, நீ தான் சாப்பாடு அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு தானே, அதெல்லாம் தானாக வரும் அப்படின்னு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக பாரதி ஆதிக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, அதை எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு லதா இப்படிப்பட்ட ஒரு காதலை நான் பார்த்ததே இல்லைப்பா, சொல்லாத காதல், பேசாத காதல், பார்க்காத காதல்னு எத்தனையோ காதலை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு காதலை நான் பார்த்ததில்லை. நேற்று தான் இவளோட கல்யாணம் நின்று இருக்கு, இவ ஆஃபீஸ்க்கு வருவாளா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் எப்படி ஆதி கரெக்டாக நீங்கள் சாப்பாடு வரும்னு கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் பவர் வேணும் அப்படின்னு ஆதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆதி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாரதி ஆதிக்காக பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்து லதா, இது மட்டும் மரகதம்க்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை வெட்டி ஊறுகாய் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரதாவும் கேசவனும் பாரதியை பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. தமிழுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்போ சாரதா தமிழ்கிட்ட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு தமிழை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. உள்ள பாரதி தமிழும் ரெண்டு பேரும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. சாரதா ரத்னம் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், நான் சொல்ல போகிற விஷயம் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் பாரதியும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. இந்த விஷயத்த முதல் முறை எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது, ஆனால் அதுக்கப்புறம் பாரதியோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தமிழும் பாரதி ஆதி அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு இது எல்லாமே சேர்த்து தான் என்னோட மனசை மாத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், பாரதியை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ரத்னம் என்னம்மா சொல்கிறீங்க, அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்து பாரதிக்கும் இதில் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மேற்கொண்டு பேசலாம். ஏன்னா ஏற்கனவே நான் பாரதியோட வாழ்க்கையில் ரொம்ப விளையாடிட்டேன், அவளுக்கு நான் பெரிய பாவம் பண்ண இருந்தேன், ஆனால் திரும்பவும் அதே தப்பை நான் பண்ண விரும்பலை, அதனால தான் நான் சொல்கிறேன் பாரதியோட விருப்பம் என்னன்னு நாம் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து தனம் மரகதம்க்கு சிக்னல் கொடுக்குறாங்க. சாரதா நீங்கள் வேணால் பாரதியை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்றாங்க. அப்போ மரகதம் நானே போயிட்டு பாரதியோட விருப்பம் என்னன்னு கேட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட ரூமுக்கு போகிறாங்க. மரகதம் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாரதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பில்லோ கவர் போடுற மாதிரி கேஷுவலாக போட்டுட்ருக்கிற மாதிரி போடுறாங்க. தமிழ் அம்மா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, நீ போயிட்டு அந்த பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. மரகதம் நேராக வராங்க பாரதி கிட்ட. பாரதி, உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, நீ நல்லா வசதியாக வாழலாம், ஆனால் வாசு என்னை விட்டு போயிட்டான், துரையும் இப்போ இந்த வீட்டில் இல்லை, நீயும் இந்த வீட்டை விட்டு போயிட்டனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த நாள்லேருந்து நான் உன்னை என் பொண்ணாக தானே பார்க்குறேன், வாசுவை தமிழோட ரூபத்தில் தான் நான் பார்க்குறேன், அதனால் தமிழை விட்டுட்டு எங்களால் இருக்க முடியாது, தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாத பாரதி அப்படின்னு பாரதியோட காலை பிடிச்சி கெஞ்சுற மாதிரி கேட்குறாங்க. அப்போது பாரதிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இந்த வீட்டில் என்னோட விருப்பத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மரகதம்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. வெளியில் பாரதி கிட்ட நான் கேட்டேங்க, இப்போ தான் ஒரு கல்யாணம் நின்று இருக்கு, அடுத்தது இன்னொரு கல்யாணமா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா, அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா ஷாக் ஆகுறாங்க. இல்லை நீங்கள் அப்போ கேசவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆதியை பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மரகதம் அப்போது நான் போய் சொல்கிறேனா அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கு கேசவன் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்ல வரும்போதே சாரதா கேசவனை தடுக்கிறாங்க. கேசவ் விட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சாரதா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தனம் மரகதம் கிட்ட அம்மா சரியான வேலை பண்ண, எவ்வளோ திமிரு பார்த்தியா அந்த பொம்பளைக்கு, நம்ம வீட்டிலே பொண்ணு கேட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மரகதம் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாரதி நடந்ததெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. தமிழ் பாரதி கிட்ட போய் பேசுகிறாங்க. அம்மா நீ ஏம்மா இப்படி அழுதுட்ருக்க, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலம்மா, ஒழுங்கா பாட்டி கேட்டப்பவே நீ சொல்லியிருக்கலாம்ல, ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம்னு நீ சொல்லியிருக்கலாம்லம்மா, அப்போ சொல்லாமல் விட்டுட்டு இப்போ நீ அழுதுட்ருக்கியே, போமா நீ அப்படின்னு சொல்லிட்டு
தமிழும் வந்து பாரதி கிட்ட வந்து கோச்சிக்கிறாங்க. அப்போ பாரதி, நான் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை நினச்சே அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பாரதி ரொம்ப சோகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. தமிழை கூட்டிக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ கரெக்டாக ரத்னம் அங்கே வராங்க. நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே வரணும்னு நினச்சேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி பாரதி, இன்றைக்கி நீ ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பாரதி வந்துட்டு, ஏமாம்மா எதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அதுக்கு ரத்னம், இல்லைம்மா உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பாரதி, என்னம்மாம்மா சொல்கிறீங்க நீங்கள்? நான் தான் நேற்றே அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா, அது நல்ல வரன்மா, அதனால தான் நான் வர சொல்லிட்டேன், நீ ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மரகதமும் தனமும் அங்கே வராங்க. மரகதம் ஒரு பக்கம், இப்போ என்ன அவசரம் கல்யாணம் பண்ணணும்னு, எதுக்காக வந்து நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்லாம் கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தனமும் அதையே சொல்கிறாங்க. அப்படி என்ன அவசரம் வந்துச்சு, அவளும் நல்லா தானே இருக்கா, அவள் தான் நேற்றே தெளிவாக சொல்லிட்டால அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு மாற்றி மாற்றி ரத்னம் கிட்ட சண்டை போட, அப்போ ரத்னம் வந்துட்டு, இங்கே பாருங்கள், பாரதியும் தமிழையும் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்க ஒரு நல்ல துணை பாரதிக்கு வேணும். அதனால யோசிச்சு தான் நாம் வந்து ஏதோ துரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம். இப்போது அவனும் வந்து ஜெயிலில் இருக்கான். அவனும் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டான். இன்னொரு முறை நான் எந்த தப்பையும் பாரதி வாழ்க்கையில் பண்ண விரும்பலை. எனக்கு பாரதியும் தமிழையும் நல்லா பார்த்துக்கிற ஒரு பையன் வேணும். அப்படிப்பட்ட ஒரு வரன் வந்து வந்திருக்கு. அதனால தான் நான் அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.